அடிபொலி படம், சூப்பர் படம், ஒன் டைம் வாட்ச்ஃபுல் மூவி. கடைசி வரைக்கும் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துட்டு போயிருக்காங்க. ட்விஸ்டா இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வாஸ் அமேசிங். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சிம்பிளா சொல்லலாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரைம் தியேட்டர்ல ஒரு நல்ல மூவி வந்தாங்க. கிரிஞ்சு லாஜிக் இல்லாம இருக்குங்கிற மாதிரி இல்லாம பக்காவா கதைக்கு ஏத்தாப்புல ட்விஸ்ட்ஸ் இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. கடைசி வரைக்கும் யாரு அப்படின்றத நோக்கி படம் நகர்ந்துட்டே போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எப்படி சொல்றது, பெட்டராகவே எமோஷனல் சீன்ஸுமே வந்து நல்லபடியாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த டைம்ல வந்திருக்க நல்ல மூவி தான். சம்மருக்கு பார்க்கலாம். கண்டிப்பா அது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிருக்கலாம். ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஹீரோயின் வந்து அவ்வளோ பெரிய ரோல் எதுவும் பண்ணலன்றனால அது வந்து கொஞ்சம் பெரிய டிராபேக்காக தெரியாத மாதிரி இல்லை. ஸோ வந்து படம் ஓவராலாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் பண்ணி. அந்த ஒரு இடம் மட்டும் லேக் மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு மேஜர் பார்ட் இல்லைன்றனால அது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங்ஸுமே வந்து நல்லா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அடிபொலி படம், சூப்பர் படம், ஒன் டைம் வாட்ச்ஃபுல் மூவி. சேஞ்ச் எல்லாம் இருக்கு. ரொம்ப பிளானிங் கேம் எல்லாம் இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. அப்படி ரொம்ப பிளான். சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருக்கும். த்ரில்லிங்கா இருக்கும். நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ரொம்ப அடிபொலியா இருக்கு. ட்விஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. ட்விஸ்ட் தான். அதான் ஃபுல்லா ட்விஸ்டா இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல அதுல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிரைம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்க்க இந்த மாதிரி மாமன்னன் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் ஆகுது. அந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஸோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஹீரோனி எப்படி இருக்கு? பரவாயில்ல. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக்கா பரவாயில்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு போலீஸ், ஒரு ஐபிஎஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவரே ஒரு கிரைம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸ்டோரி. நல்லா இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபீல் குட். ராஜ் செக்ஷன் அந்த இடத்துல இந்த படம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிரைம் தியேட்டர்ல ஒரு நல்ல மூவி எடுத்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட்லாம் நார்மலா தான் இருந்தது, ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி. எண்டிங்ல சொன்ன மாதிரி நல்லா முடிச்சிருந்தாங்க. பார்க்கலாம். என்ன பேரை பார்த்துட்டு எல்லாரும் பார்க்க வராம இருப்பாங்க. ஸோ ஒர்த்தா இருக்கு ப்ரோ. படம் பார்க்கலாம். தியேட்டர் வந்து பார்க்குற அளவு ஒர்த்தா இருக்கு. கெஸ் பண்ண முடிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துல இவன் தான் இருப்பான். நடுவுலே கெஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. ஹீரோவா தான் இருப்பான்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டோம். என்ன ஒண்ணு லாஸ்ட்ல அப்பயும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வேணா சொல்லலாம். ஏன்னா நிறைய கிரைம் த்ரில்லர் பார்க்குறோம்ல, இதுதான் வரும்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டோம். அதே மாரி ஒன்று அட்வான்ஸா வரும்போது நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும்ல, அது இருந்தது. ஓகே தான் இருந்தது ப்ரோ. அந்த படத்துக்கு எப்படி அவங்களால முடிஞ்சா எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாங்க. நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ட்விஸ்டர்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நானும் பார்த்தேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணி கிளாப்ஸ் அடிச்சாங்க. சந்தோஷமாக இருக்கு. வெரி ஹாப்பி. பண்ணுங்களா அந்த அளவுக்கு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க தான்ன்ற மாதிரி. அது எப்படி சார்? இல்லை, அது நாங்கள் ஆக்சுவலி வேற ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு சஸ்பென்ஸ். ஆமாம், நாங்கள் அது ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் நினச்சி பண்ணது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே அது சர்ப்ரைஸ் ஆனாங்க. அவங்களோட ஷாக் புரிஞ்சுது படம் பார்க்கும்போது. எல்லாம் அது அந்த இடத்துல கத்துனாங்க. அது நம்ம ட்விஸ்ட் உடைக்கும் போது அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நினச்சி பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆமா ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சாதான் ராட்சசன் இந்த படத்தை தான் டபுள் மடங்கா சேர்க்கலாம் ப்ரோ. ஏன்னா அதுலலாம் நம்ம எவ்வளவு ட்விஸ்ட் டான்ஸ் எதிர்பார்த்திருப்போம். அந்த கிரைம் பண்றவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி இதுல பயங்கரமா ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு எமோஷனலாகவும் நமக்கு எல்லா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். அவங்க அந்த சீன் பை சீனா நம்ம கொண்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸ்ல நம்மள ஒரு சில பேர் எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆனா அழுதுருவாங்க. ஆமா, எமோஷனலா கனெக்ட் ஆகிறவங்க கண்ணீர் வந்துடும். பேசிக்கா நான் சினிமா பார்த்து அழுறேன், அவங்க நடிக்கிற பார்த்து எனக்கு கண்ணீர் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துலயும் நான் அழுதுட்டேன். அந்த மாதிரி தான் ரொம்ப கனெக்ட் ஆகி ட்விஸ்ட் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்லாம் இந்த கிரிஞ்சு லாஜிக் இல்லாம இருக்குங்கிற மாதிரி இல்லாம பக்காவா கதைக்கு ஏத்தாப்புல ட்விஸ்ட்ஸ் இருக்கு. நம்ம சாட்டிஸ்ஃபையா நம்மளால ஆக முடியுது. ஓகே, இதனாலதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது படம் பார்த்தாதான் தெரியும். நம்ம சொல்ல முடியாது. இல்ல, கெஸ் பண்ண முடியல. நமக்கு அதான் கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் வச்சு அந்த ட்விஸ்ட்லாம் வைக்காங்க. அப்பதான் நமக்கு புரியுது. அவரை தாண்டி அதான் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே எமோஷனலா நல்லா நடிச்சிருக்காங்க. கனெக்ட் ஆகுது.
ஆமா இமான் சாருக்கு ஒரு கம்பேக் மாதிரி தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா கம்பேக், அந்த சீனுக்கு ஏத்தாப்புல நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற எல்லாம் பக்கவா இருக்கு. லவ் இதுக்கு வந்து லவ் கிடையாது படத்துல, பட் அந்த எமோஷனலா உள்ள பாண்டிங்ஸ் தான். கதைக்கு ஏத்தாப்புல ஹீரோயின், அவ்வளவுதான். கதைக்காக ஹீரோயின் இல்ல, இந்த கதைக்கு அந்த ஹீரோயின் தேவை, அதனால அந்த ஹீரோயின் அந்த ட்வின்ஸ் ஒரு கான்செப்ட் தான் ஹீரோயின் உள்ள வராங்க. மற்றபடி கதாநாயகி அந்த படத்துல அவங்க இல்ல. Suspense thriller and it's very nice. Everyone should watch this movie. ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் Yeah, he done very good job. கெஸ் பண்ண முடியுதா இந்த படம் சூப்பர் No, this last climax which was amazing. Everyone should watch. மியூசிக்ல எப்படி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சிம்பிளாக சொல்லலாம், சைக்கோ படம் நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே பரவாயில்ல, போர்த்தொழில் அளவுக்கு இருக்கா? போர்த்தொழில் ராட்சக்ஷன் அந்த மாதிரி இடத்துல தான் அந்த படம் இருக்கு. அந்த மாதிரி எடுத்தோன்னா சரியாக சொல்ல முடியல என்னால் எப்படின்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்து ப்ரோ. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் அவரை காட்ட நான் நம்ப முடியல, அவர் தான் இதுட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. காட்டாது கெஸ் பண்ண முடிஞ்சதுங்களா? ஏதாவது ஒரு கெஸ் பண்ண முடிஞ்சா ப்ரோ? நான் போலீஸ்காரன் தான் நினச்சி நம்பி இருந்தால் பார்த்தா ஹீரோ தான் வில்லன்றீங்க, எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா என்னதான் சொல்ல வராங்க? என்னதான் சொல்ல வராங்கன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா எப்படி சொல்றது, அவர் வழியா அவரால் இது பண்ண முடியும்னா இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்றாரு. இவருக்கு வந்தா வலி மத்தவங்க அந்த மாதிரி கேட்குறாரு. அவர் வந்தா பெயின், என் பெயினை போகணும்னா எனக்கு வேற வழி தெரியல, இதான் பண்ண முடியும்றாரு. லாஸ்ட் அவரும் என் வேலை முடிஞ்சது. அவரோட பிளான்லாம் எப்படி இருக்கு? ஏ பிளான், பி பிளான், சி பிளான் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏபி இல்லாமல் சியா வச்சிருக்காருன்னு சொல்றாங்க, சூப்பராக இருந்துச்சு அது. அபிராமியோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அவங்களும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. எனக்கு படம் அவ்வளோ கவலையில் ப்ரோ, நல்லா படம் தான், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க? எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. கெஸ் பண்ண முடியுதா இவங்க? இல்ல கெஸ் பண்ண முடியல, அது நல்லா அந்த படத்துக்கு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. 11ன்றது அந்த ட்வின்ஸ் கதை வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா இருந்ததுங்களா? நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி? இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசியில ஹீரோவே வில்லனா இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.